எவ்வளோ ரேஷியோ வந்தாலும் ஃபாஸ்ட்டாலாம் குக் பண்ண மாட்டோம். எப்படிங்க மீன்லாம் அப்படி அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு கடலில் வர மீன் அப்பப்போ அன்னன்னைக்கே காலி ஆகிடும் சார். க்ளீன் பண்ணி அவங்க எதிர்க்கே சமைச்சு அவங்க எதிர்க்கே கொடுத்துருவோம். இது வவா மீன், இது அயில, இது சங்கரா. மீனை பார்த்து ஆர்டர் பண்ணாதான் நாங்கள் என்ன மீன் வேணும்னு கேட்டால் தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஆஞ்சி. Hey guys, welcome to Karthik's View channel. மக்களே எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாண்டிச்சேரியில் பேரடைஸ் பீச்சுங்க. பேரடைஸ் பீச்சுனாலே வந்து ஒரு தனியான ஒரு பீச். அதாவது ஈசா ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பீச் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக பீச் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, இங்கே தான் அப்படி எட்டி பார்த்தாலே பீச்சு. அது அந்த வாசல்லையே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெல்கம் சீ ஃபுட்னு இந்த போர்டு வெல்கம் சீ ஃபுட்டு. ஓகே வெல்கம் சீ ஃபுட். ஓகே, இதில் இருக்க ஐட்டம் எல்லாமே இருக்குங்களா? எல்லாமே இருக்குது. இது எது கேட்டாலும் நாங்கள் உடனே செஞ்சு தருவோம். காலிஃப்ளவரு, ஆனியன் பக்கோடா, மீன், இறா, நண்டு, அது மாதிரி உடனே ரெடி பண்ணி தருவோம் நாங்கள். இங்கே காலிஃப்ளவர் பக்கோடாலேருந்து மேகிலேருந்து ப்ளஸ் மீல்ஸு, ஆமாம் ஆனியன் பக்கோடாலேருந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலை 9 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்குமே இருக்குது. சாப்பாடெல்லாம் வடித்து சூப்பராக பண்ணித்தராங்க. இவங்களோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கனாலே அப்படியே வெளியில் காத்தோட்டமாக எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே அடிக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு மழை நிலையில் அது தோப்புக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது. பார்த்தாலே வந்து வந்து கார் பார்க்கிங் இருக்கானா இருக்குது. ஒரு பெரிய ஒரு பெருசாகவே இருக்குது. ஒரு பீச்சுக்கு உண்டான இடமே வந்து கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே வந்து 2-3 கடைகளும் இருக்குது, சாப்பாடு கடை. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் ஷாப்புன்ட்டு இவங்களோட விஷயம் பார்த்திங்கன்னா 6 பெண்மணிகளும் ஒன்றா சேர்ந்து வந்து சாப்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல தரமாக சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. வீட்டு சுவையில் பொறுத்து நிதானமாக தான் பண்ணுவாங்களாம். ஏன்னா வீட்டில் எப்படி சமைப்போம் அப்படி தான் அவதியாக ஃபாஸ்ட் ஃபுட் டைப்பில் சமைக்க மாட்டோன்றாங்க. வாங்க போய் பார்ப்போம். வெல்கம் சீ ஃபுட்டு அப்படின்னா தான் கொடுக்காம பார்ப்போம். மக்கள் என்ன சொல்கிறாங்க கேட்போம். ப்ளஸ் ஓனர் என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். எவ்வளோ ரேஷியோ வந்தாலும் ஃபாஸ்ட்டாலாம் குக் பண்ண மாட்டோம். வீட்டில் சமைக்கிற மாதிரியே ஸ்லோ பண்ணி தான் குக் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா குக் ஆகும். அப்போ தான் டேஸ்ட்டும் சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபாஸ்ட்டாக குக் பண்ணால் கொஞ்சம் கருகிடும். சாட்டர்டே சண்டே நிறைய வரும். ஆனால் எவ்வளோ ரேஷியோ இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் சமைப்போம். அர்ஜென்டாலாம் சமைக்க மாட்டோம். அதுக்காகவே ஒரு சிலர் வெயிட் பண்ணி எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்பயும் இருக்கிற மாதிரியே வருங்கக்கான்னு சொல்லி வெயிட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் 1 hour 2 hours இங்கே தான் இருப்பாங்க. ஒன்னு ஆர்டர் பண்ணி அவங்க டைம் எடுத்து தான் சாப்பிட்டு போவாங்க. யாரும் இது வரல நல்லா இல்லைன்னு சொன்னதில்ல. எல்லாருமே வந்து டேஸ்ட் நல்லா இருக்குக்கா, அதுக்காக தான் இவ்வளோ லாங்ல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்து வந்தோம், உண்மையிலே நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. உங்க பேருங்க? முருகேஸ்வரி. ஓகே, சொல்லுங்க இந்த கடையை பற்றி சொல்லுங்க. எத்தனை நாள் ஆச்சு ஆரம்பிச்சு? 11 வருஷம் ஆகுது சார் இந்த கடை ஆரம்பிச்சு. 11 வருஷம். இதே தான் சார். ஃபிஷ்ஷு, ப்ரானு, கிராபு, ரைஸு, மீன், இறா, நண்டு இதுதான் சார் பண்ணி கொடுப்பேன். எல்லாமே தவா ஃப்ரை தான் சார். எல்லாமே தவா ஃப்ரை தான். ஓகே, மீல்ஸ்லாம் என்ன ப்ரைஸிங் போடுறீங்க? 80 rupees பிரதர். அன்லிமிட்டட் சாப்பாடு, மீன் குழம்பு, ரைஸு, ரசம், தயிர், அப்பளம். ஒரு சாப்பாடு 80 ரூபா. அன்லிமிட்டட் சாப்பாடு, வயிறு நிறைய சாப்பிட்லாம் அவங்க. ஓகே, இது எந்த ஊர் சமையல் உங்களுக்கு? புதுக்குப்பம் சார். புதுக்குப்பம் சமையலா? நாங்கள் லேடிஸு நாங்களே செஞ்சு போடுறது. எதுவுமே கலப்படம் இல்லை சார். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நாங்களே தூள் அரைச்சிட்டு வந்து வீட்டில் எப்படி சமைச்சு கொடுக்குறாங்களோ அப்படியே தான் ஓம் மசாலா தான் சார். நாங்கள் எந்த கலப்படமும் கிடையாது இதில். வெறும் மஞ்சத்தூள், காரத்தூள் மட்டும்தான் சார். காரத்தூள், குழம்பு தூள் நாங்கள் அரைச்சிட்டு வந்து 11 பொருள் போட்டு மசாலா அரைச்சிட்டு அந்த பொருள். எப்படிங்க மீன்லாம் அப்படி அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக? அன்னன்னைக்கு கடலில் வர மீன் அப்பப்போ அன்னன்னைக்கே காலி ஆகிடும் சார். நாங்கள் எந்த அளவுக்கு விற்குமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வாங்கிப்போம். அப்பப்போ ஓடிடும் சார். எல்லா மீனுமே அன்னைக்கே காலி ஆகிடும். இறாவும் சரி, கனவாவும் சரி, எல்லாமே அன்னன்னைக்கு ஓடிடும். மீனும் சரி. ஓகே, என்னென்ன ஃபிஷ்ஷுமா இருக்குதுங்க? எங்ககிட்ட வஞ்சிரம் இருக்குது, வவ்வா இருக்குது, பாறை இருக்குது, சங்கரா இருக்குது, அயில மீன் இருக்குது, எல்லா ஃபிஷ்ஷும் இருக்குது. நெத்திலி ஃபிஷ் இருக்குது. எல்லா மீனும் இருக்கும் எங்ககிட்ட. என்ன கேட்குறாங்களோ எல்லா மீன் நாங்கள் வெரைட்டி வாங்கி வந்து வச்சுருக்கோம். கறி, சிக்கன் வாங்கி வந்து சிக்கன் கேட்டாலும் பண்ணி தருவோம், மட்டன் கேட்டாலும் பண்ணி தருவோம். அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இது ஃபஸ்ட்டே சொல்லுங்களா? சிக்கன் மட்டனா? ஆமாம் சார், முன்னாடியே எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துடணும். ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க. கஸ்டமர் வர்றவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுருப்போம். 1 kg 2 kgன்னு சொல்லுவாங்க. வாங்கி செஞ்சு தருவோம். அதிகமாக விரும்புறது மீன் தான் சார். எல்லோரும் மீன் குழம்பு தான் அதிகம் சாப்பிடுவாங்க.
சரி ஓகே. உங்கள் டைமிங்ஸ் சொல்லுங்கள், கடை டைமிங்ஸு. கடை 9-10 மணிக்குள்ளே ஷார்ப்பாக திறந்துடும் சார். காலையிலே சாப்பாடு ரெடியாக இருக்கும். காலையில் வந்தோடனே சாப்பாடு ரெடியாக வச்சுருவோம். அதுதான் ஃபஸ்ட்டு சமைப்போம். அப்புறம் தான் மீன் எது கேட்டாலும் நாங்கள் வறுத்து தருவோம். அவங்க மீனை பார்த்து ஆர்டர் பண்ணாதான் நாங்கள் என்ன மீன் வேணும்னு கேட்டால் தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஆஞ்சி க்ளீன் பண்ணி அவங்க கண்ணுக்கு எதுக்கே செஞ்சு தருவோம். போட்டு வைக்க மாட்டோம். அதெல்லாம் செய்ய மாட்டோம். என்ன ப்ரைஸிங் ஸ்டார்ட் ஆகுதுங்க மீன்? 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் சார். என்ன மீன் வரும்? பாங்கடா வரும், சங்கரா வரும், ஐல வரும், நிறைய ஃபிஷ் 100 ரூபாயிலேருந்து வரும் சார். அதிக வஞ்சிர ஃபிஷ்லாம் ஒரு 500-600 இப்படி வரும் சார். மீனுக்கு தகுந்த ரேட்டு சார். மீனுக்கு தகுந்த ரேட் 1 கேஜி 2 கேஜிலாம் வரும்ல, அது மாதிரி மீனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வரும். ஓகே ஓகே. இது நைட் எத்தனை மணி இருக்குமா? நாங்கள் நைட்டு 8 o'clock வரைக்கும் இருப்போம். நைட் 8 காலைல 9 to நைட் 8 o'clock வரைக்கும். கஸ்டமர் இருந்தாங்கன்னா 9 மணி கூட வர இருப்பேன் சார். அப்படிங்களா? கஸ்டமர் இல்லைன்னா 8 o'clockலாம் சாத்திட்டு போயிடும். பட் மட்டன் சிக்கன்னா மட்டும் ஃபர்ஸ்டே ஆர்டர் கொடுக்கணும். ஆமாம் சார். சாப்பாடுலாம் ரெகுலராக இருக்கும் எப்போதுமே. அது எங்களுக்கு இந்த கடையில் உள்ள பொறுத்த வரைக்கும் சாப்பாடு தான் பெஸ்ட்டு. அதனால் சாப்பாடு ரசம் இதெல்லாம் ரெடியாக இருக்கும். மீன் மட்டும் அவங்க பார்த்து வந்து ஆர்டர் பண்ணணும். உங்கள் கடை பேருங்க? வெல்கம் சீ ஃபுட். வெல்கம் சீ ஃபுட். உங்கள் பேருங்க? முருகேஸ்வரி. ரைட். ஓகே. பேரடைஸ் பீச். ஓகே. பேரடைஸ் பீச் வாங்க மக்களே, இங்கே நல்லாயிருக்கும். ஹவுஸ் மசாலா தான். டேஸ்ட்டாக இருக்கும். வயிறு நிறைய சாப்பிடலாம். எந்த கலப்படமும் கிடையாது. நேச்சுரல் இது புதுக்குப்பம். வாங்க கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு. என் பேர் சிவராஜ்ண்ணா. ஆக்சுவலாக இது 3ஆவது டைம் வரோம். எங்கள் சீ ஃபுட்ஸ் வந்து ஆக்சுவலாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குட் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது. நமக்கு இங்கேயே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக நீட்டாக சாப்பிட்டு போகலாம். இல்லை நாங்கள் ரெகுலராக இங்கே தான் வரோம். மற்ற பிளேஸ்க்கு ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, டேஸ்ட்டும் வைஸும் நல்லா தான் இருக்கும். நமக்கு இங்கே சீ ஃபுட் அப்படிங்கிறதால பக்கத்தில் பீச் இருக்குது அப்படிங்கிறதால இங்கேயே மார்னிங் பிடிச்சி நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கடையில் வந்து நாங்கள் 6 பேர் சேர்ந்து ஒத்துமையாக வியாபாரம் பண்ணுறோம். அன்னன்னைக்கு கடல் ஃபிஷ் வாங்கி வந்து அன்னன்னைக்கு எடுத்துன்னு வந்து மீன் வியாபாரம் பண்ணுறோம். சாப்பாடு ரைஸ் 80 ரூபாய் அன்லிமிட்டெடு. மீன் வறுவல் வெரைட்டி ஃபிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஃபிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. ஒரு பிளேட்டு கனவா வந்து 150, ப்ரானு 150. மீதி ரைஸ் எல்லாம் வந்து அன்லிமிட்டட். நல்லா அழகாக சமைச்சு நீட்டாக சமைச்சு கொடுத்துருவோம். இது வந்து ஓம் மசாலா, நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தான். எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. நேச்சுரல் புட்டு அப்படியே வந்தது அவங்க எதிர்க்கே க்ளீன் பண்ணி அவங்க எதிர்க்கே சமைச்சு அவங்க எதிர்க்கே கொடுத்துருவோம். கஸ்டமர் பெங்களூர்லேருந்து எல்லாம் நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க. எல்லாம் வந்து ஃபோன் கால் பண்ணிட்டு தான் வருவாங்க. எங்களுக்கு அவங்க 10 ட்ரிப்லாம் வந்துருக்குறாங்க கஸ்டமருங்க. உங்கள் புட்டுக்கோசம் தான் வருவாங்க. பாண்டிச்சேரி வந்துட்டாங்கன்னா உங்கள் புட்டுக்கோசமே 3 தூரம் வந்தோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வந்து சாப்பிட்டு தான் போகணுன்னு வந்துட்டேன் நான் சொல்லுவாங்க. சென்னையிலேருந்து இது பெங்களூரு, ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே, சேலம், தஞ்சாவூர், தருமபுரி எல்லா ஊர்லேருந்தே வருவாங்க. 50 பேருக்கு இது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட வருவாங்க. அங்கே பெங்களூரில் ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக வருவாங்க. வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தாங்க. பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே அனுப்பிச்சிடுவாங்க. இத்தனை பேர் வரோம் நாங்கள், எங்களுக்கு சமைச்சு வச்சுடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதேமாரி நாங்கள் சமைச்சு கொடுப்போம். வஞ்சரம் இருக்கும், வவா இருக்குது, சங்கரா இருக்குது, காணாங்கத்தாயில் இருக்குது. இது வவா மீன், இது ஐல, இது சங்கரா, இது சீலா மீன், இது பாறை மீன். வஞ்சரம் இருக்கும். இன்னைக்கு வஞ்சரம் வாங்கல, நாளைக்கு வஞ்சரம்லாம் வாங்குவோம். ஓகே. இது வந்து இதுதானே இது வவா மீன். இது வவா மீன் ஒன்று போட்டுருங்க. வெள்ளை பாவால? ஆமா, கருப்பு பிளாக். இது பிளாக், இது வெள்ளையா? இது இல்ல, இதுவும் அதே தான், பிளாக் தான். சரி, எனக்கு இது போட்டுருங்க ஒன்று. சின்னதா போடுவா? சின்னது போடுவா? பெரிய பெருசு உள்ளமா? பெருசு 200 ரூபா வரும். ஓகே, பெருசு ஒன்று போட்டுருங்க. சரி. அப்புறம் வேற என்ன மீனுமா? பாறை இருக்கு. பாறை டேஸ்ட் நல்லா. பாறை ஒன்று கொடுங்க. பாறை ஒன்று கொடுங்க. எறா ஒன்று. சரி. எறா ஒன்று. அது பெருசாக போடுங்க மீடியம். நாளைக்கு எல்லா மீனும் இருக்கும். வஞ்சரத்துல இருந்து எல்லாம். நாளைக்கா? நாளைக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாட்டர்டே சண்டே தான் நிறைய வாங்குவோம். சரக்கே நிறைய வாங்குறது. ஏன்னா ரஷ் அதிகமா வரும் நாளைக்கு. ஆமா, நாளைக்கு தான் நாங்க அதிகமா வாங்குவோம். இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ரஷ் வர டைம் தான் வாங்க முடியும். ஏன்னா அதிகமா வாங்கிட்டோன்னா ஜனங்க வராது. மீனுக்கு டேஸ்ட் ஆயிடும். அதெல்லாம் வாங்க மாட்டோம். இங்க வந்து குக்கிங் ஏரியா. இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீனுங்கெல்லாம் எடுத்து குக் பண்ணோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக அந்த பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃபிஷ்ஷுங்கெல்லாம் வச்சுருக்காங்க. என்ன ஃபிஷ் வேணுமோ எடுத்து கொடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு பொட்டி கடை.
மினரல் வாட்டரில் இருந்து மிட்டாய், அப்புறம் வந்து பொட்டி கடையில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும், சிகரெட்ஸு அந்த மாதிரி. வர்றவங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நிறைய பேர் வராங்க. வந்து என்ன பேச்சுலர்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் வராங்க, பார்சல் வாங்கிட்டு போயிடுறாங்க. ப்ளஸ் வந்து பார்சல் தான் நிறைய பறகுது. நிறைய ஃபஸ்ட்டே சொல்லிட்டிங்கன்னா ஃபிஷ்ஷுங்கெலாம் வந்து எடுத்து வச்சு பக்காவாக சமைக்கிறாங்க. எனக்கு அவங்க பண்ணுற அந்த சுத்தமாக பண்ணுற விஷயந்தான். ஏன்னா ஊரை விட்டு ஊரை வரும் வந்து இங்கே வந்து ஒரு ஹைஜீனிக்காக இல்லாத ஒரு ஃபுட்டாக ஆகிடக்கூடாதுல. ஆனால் இங்கே எல்லாம் ஹைஜீனாக பக்காவாக நல்லா பண்ணுறாங்க. நல்ல வாழையில தான் சாப்பாடே போடுறாங்க. அங்கே பாருங்க, வாழையில தான் சாப்பாடே போடுறாங்க. அப்புறம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு இறா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், கருப்பு ஓவால், ஐலா ஃபிஷ் ஆர்டர் பண்ணி மீல்ஸு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நல்லா இருக்கான்றதை பார்த்துருவோம். இங்கே வந்தால் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். ஏன்னா வந்து டக்குலாம் வந்து ரெடிமேடாக செஞ்சுலாம் வச்சுருக்க மாட்டாங்க. கேட்டவனை தான் வறுத்து தான் தராங்க. நல்ல ஒரு தலை வாழை எண்ணெயை போட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே எல்லாமே இலை, சும்மா அந்த வீடியோக்காக எலாபரேஷனுக்காக இல்லை, உண்மையாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். பாருங்கள் இலையை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இலசாக இருக்குது. நிறைய வீடியோஸ் எடுப்பேனே தவிர நான் வீடியோ போடுறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சரி இருக்காது, ஃபுட்டு நல்லா இருக்காது. அவங்ககிட்டயே நான் வந்து ஓனர்ஸ்கிட்டே சொல்லிடுவேன். அதுவும் சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா நிறைய மீன் வச்சுருப்பாங்களாம். ஏன்னா அன்றைக்கி ரஷ்ஷு ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற நாள்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தா வேஸ்ட்டாக போயிடும். அதனால வந்து அன்னைக்கு வர்றது தான் அவங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து இன்னைக்கு கம்மியாக தான் சார் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சாட்டர்டே சண்டே ஹெவியாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டே ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் நாங்கள் எடுத்து வச்சுருவோம் நாங்கன்றாங்க. இந்த ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா ரூம்ஸும் அவைலபிளாக இருக்கும். என்ன மீன் அது? இது வந்து பாறை மீன் சொல்லுவாங்க. பாறை மீனா? ஓகே. பாறையும் இருக்கு, அயிலை இருக்கு, ரெண்டு கலந்து தான் போடுவீங்க. ஓகே. குழம்பு முன்னே ஊற்றுறீங்க, முன்னே ஊற்றுங்க. ஓகே ஓகே. குழம்புல வந்து 2 மீனும் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி தருவாங்களாம். ரியலி டெம்டிங்காக இருக்குது. மீன் வரட்டும், அப்புறம் மீன் வந்த அப்புறம் எடுக்கலான்னு தான் பார்க்குறேன். பட் இது இறாங்களா? ஓகே, இறாவை லைட்டாக டேஸ்ட் பண்ணிடுவோமா? இறா ஃப்ரை பற்றி ஒன்று சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இறால என்னென்ன தென்படுதுன்னா பூண்டு தென்படுது, மோர் இருக்கு, ரசம் இருக்கா? ஓகே ஓகே சரி. மோர் ரசம் இல்லை பூண்டு இல்லை அது தென்படுது. ப்ளஸ் வந்து வெங்காயம் ரொம்ப கிரன்ச்சியாகவும் இருக்குது. மசாலா பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு தாளிச்சுலாம் நல்லா இருக்குது. நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. பட் இறா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதான் மெயின் விஷயம். டேஸ்ட் இஸ் அமேசிங். நல்லா உரப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் வந்துடுச்சு. எப்படி இருக்குது பாருங்க, சீரியஸாக அட்டகாசமாக வறுத்துருக்காங்க. இல்லை பார்க்குறதுக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. பூண்டோட வச்சு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பாடோட போயிடலாம். மீன் குழம்பு அட்டகாசம், நல்லா காரமாக தான் இருக்குது. மீனவர் சமுதாயத்து மீன் குழம்பாட்ட தான் இருக்குது, நல்லா இருக்குது. மீன் குழம்போட வந்த 2 பீசஸ் இது. சூப்பரான குழம்பு. சீரியஸாக எந்த ஒரு மீன் சாப்பாடு கடையிலும் இந்த மாதிரி வந்து இதில் வந்து நான் வந்து அப்பளம் வந்து கொடுக்க ரொம்ப ரேரு. டெம்டிங் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு வந்து வெயிட் பண்ணி. பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கா. மனம் வந்து அள்ளுது, மீனோட மனம். பிளாஸ்ட் சூப்பராக இருக்கு. யாரும் அவ்வளோ நல்லா இருக்குங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐலா மீன் போயிடலாம். சுட இருக்கு. இவங்க வந்து தவா ஃப்ரை பொறுமையாக வறுக்காங்க, அதனால டைம் எடுக்கும். அதனால ஃபர்ஸ்டே ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா ரெடியாக வச்சுருப்பாங்க. அட்டகாசம். நல்லா பாருங்க, மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அது மாதிரி எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. நல்லா கருவேப்பிலை, இவ்வளோ கருவேப்பிலை இருக்குது. அவங்க சொல்கிறேன்னா சாப்பாடுக்கு ரசத்தை ட்ரை பண்ணுங்க, அட்டகாசமாக இருக்கும்ட்டாங்க. அதையும் ட்ரை பண்ணிடுவோம். ஒன் ஆஃப் த நான் டேஸ்ட் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு ஃபிஷ் ஷாப்னே சொல்லலாம். பாருங்க, பூண்டில் நசுக்கி தான் போடுறாங்க, நல்லா இருக்கு. அந்த பூண்டோட சாப்பிடும்போது சாப்பாடே இறங்க மாட்டேங்குங்க. ஃபிஷ் ஐட்டம் மட்டுமே கட்டுறேன். இறாவோட நல்லா வீட்டில் குக் பண்ணுற மாதிரி தரமாக பண்ணுறாங்க. இந்த வீடியோக்காக இதுக்காக தான். பட் சூப்பராக இருக்கு. ரசத்தை ஊற்றிடலாமா? நல்லா மீன் குழம்பே ரசத்தை போட்டேன்.
ரசம் அட்டகாசம்பா, ரொம்ப புளிப்பு இல்லை, நல்லாவே இருக்கு. ஒரு பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு உணவு சாப்பிடணும்னு நினைச்சா வெல்கம் போட்டு போகலாம். ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்கும். பட் ஃபர்ஸ்டே ஃபோன் பண்ணிவிடுங்க என்ன ஐட்டம் ஒன்று சூப்பராக பண்ணி தராங்க. ஒரு வீட்டு உணவை சாப்பிடணும் நினச்சா கண்டிப்பாக வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பதிவு சந்திப்போம். அதுவரை எங்களுடைய உங்கள் கார்த்திக். ஓகே, பாய்.